கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மாயராணி கதைகள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். பகுதி 25. ரஞ்சனியும் ரகசிய குகையும். அபிக்கிளிக்கிட்ட ராகுல், மகிராவும் எங்களை மாதிரி ஒரு மனிதர்கள் இனத்தைச் சேர்ந்தவள், அதனால தானே இவளை மாயாவி மக்கள் ஒதுக்குறாங்கன்னு சொல்கிறான். இதை கேட்ட அபிக்கிளி சிரிச்சுக்கிட்டே தப்புன்னு சொல்லுது. மகிரா மாயாவி இனத்தை சேர்ந்த பொண்ணு தான், ஆனால் அவளோட குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் எல்லாரும் வெறுக்கிறாங்கன்னு சொல்லுது. அது என்னன்னா, மகிரா குழந்தையாக இருக்கும்போதே அவங்க அம்மாவை ஒரு பெரிய கருப்பு நிற பாம்பு கடிச்சிருது. அதோட பேர் ராக்கே. அதனால் அவங்க உயிரை காப்பாற்ற முடியலை. மகிராவோட அப்பாவான அலெக்ஸ் மாயத்தீவோட விதிமுறைகளை மீறினதால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போ மகிரா அழுதுகிட்டே எங்கள் அப்பா எந்த தப்பும் பண்ணலைன்னு புலம்புறா. அதுக்கு அபிக்கிளி, நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் சாட்சி வேணும், அது இல்லாததால் தான் உங்கள் அப்பா சிறையில் அடைக்கப்பட்டார்னு சொல்லுது. மேலும் ரஞ்சனி அபிக்கிளிக்கிட்ட என்ன விதிமுறைகளை அலெக்ஸ் மீறினார்னு கேட்குறா. அதுக்கு அபிக்கிளி, அவர் மாயத்தீவை விட்டு வெளியேறி மனிதர்கள் வாழும் பகுதிக்கு போயிருக்காரு. அவரோட சக்திகளை தவறாக பயன்படுத்தி மனிதர்களுக்கு தீங்கு ஏற்படுத்தியிருக்காரு. இதனால் மனிதர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுது. மேலும் மாயத்தீவோட அரண்மனைக்கு சொந்தமான மாய வரைபடம் திருடிட்டார்னு சொல்லுது. உடனே மகிரா ஆக்ரோஷமாக, அது மிகப்பெரிய தவறான குற்றச்சாட்டு, எங்கள் அப்பா அலெக்ஸ் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார். மேலும் மாய வரைபடம் மேஜிக்கல் மேப்பை திருடினது அந்த ஜாக் நரிதான். யாரோ செய்த தப்புக்கு எங்கள் அப்பா மேலே குற்றம் சுமத்தி கைது பண்ணியிருக்காங்க. இதை எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறா. அதுக்கு அபிக்கிளி, மாயத்தீவோட வாயில் காப்பாளர் பாரக் உங்கள் அப்பா மாயத்தீவை விட்டு வெளியே போயிட்டு வந்ததை பார்த்துருக்காரு. மேலும் அப்போ அவரு கூட ஜாக் நரி இருந்ததா சாட்சி சொல்லியிருக்காரு. அதனால தான் தீவோட தலைவர் அனிசா அவரை சிறையில் அடைக்க சொன்னாங்க. ஏன்னா அனிசா கிட்ட அந்த மாய வரைபடம் இருந்துச்சுன்னா அதை வச்சு யார் இந்த மாயத்தீவை விட்டு வெளியே போகிறாங்க வர்றாங்கன்னு எல்லா தகவலும் அனிசாவுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் அப்பாவுக்கு எதிராக தான் எல்லா சாட்சியும் அமைஞ்சிருக்கு. நீ அப்போ குழந்தையாக இருந்ததால் உனக்கு இந்த விவரம் தெரிய வாய்ப்பே இல்லை. உங்கள் பாட்டி தான் உன்னை வளர்த்துட்ருக்காங்க. உங்கள் பாட்டி சொன்ன மாதிரி உங்கள் அப்பா அலெக்ஸ் நல்லவர், யாருக்கும் தீங்கு செய்யாதவர் மற்றும் மாய வரைபடம் திருடி அந்த ஜாக் நரிக்கிட்ட கொடுக்கலன்னு நிரூபிக்கணும். அப்போ தான் சிறையில் இருக்கிற உங்கள் அப்பா வெளியே வர முடியும்னு அபிக்கிளி சொல்லுது. இதை கேட்ட மகிரா, நான் கண்டிப்பாக எங்கள் அப்பா அலெக்ஸ் ஒரு நிரபராதி, அவர் எந்த தப்பும் செய்யாதவர்னு நிரூபிப்பேன்னு சொல்கிறா. இதை கேட்ட ரஞ்சனியும் ராகுலும், நாங்களும் இந்த விஷயத்தில் உனக்கு உதவி செய்கிறோம்னு சொல்கிறாங்க. மேலும் ரஞ்சனி, அந்த மாய வரைபடம் எப்படி இருக்கும், அதை பற்றி தெரியுமான்னு அபிக்கிளிக்கிட்ட கேட்குறா. அதுக்கு அபிக்கிளி, உண்மையான மாய வரைபடத்தை ஜாக் நரி காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லுது. ஆனால் நம்ம மாஸ்டர் விக்கி வீட்டில் போலியான ஒரு வரைபடம் இருக்குது, அதை வேணும்னா காமிக்கிறேன்னு சொல்லி வீட்டுக்கு வேகமாக பறந்து போய் போலி வரைபடத்தை கொண்டு வருது. அதில் என்ன ஆச்சரியங்கள் இருக்குது, அந்த மேஜிக்கல் மேப்பை அடுத்த பகுதியில் பாருங்கள். தேங்க்யூ.